குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ஒரு தெப்பம், ஒரு ஃபெஸ்டிவல். எங்கள் நங்கநல்லூரில் நடந்தது. அது இந்த அயக்ரீவர் கோவில்னு ஒன்று சென்டர் ஆஃப் நங்கநல்லூர் இருக்குது. சைவதன பெருமாள் கோவில் இது. வருஷம் வருஷம் நடக்கும்போது அந்த அது இங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அர்த்தநாதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஒரு குளம். அதுதான் இங்கே தட் இஸ் இந்த ஆர்டிரியல் ரோடு, இந்த பஜார் இருக்கிற ரோடு. அங்கே இருக்க அந்த குளத்துல தான் இந்த ஃபெஸ்டிவல் நடைபெற்றது. இல்லை வெறும் ஃபெஸ்டிவல் நான் சொல்ல சரி, எல்லாமே தெப்பம் ஃபெஸ்டிவல் எல்லாருமே தெரியும், பார்த்துருப்பீங்க. சரி, தெப்பம் என்றால் என்ன அர்த்தம்? சரி, தெப்பமோட எப்படி ஆரம்பிச்சது? ட்ரேஸ் த ஆரிஜின். எந்த காலத்தில் எப்படி ஆச்சு, அது எப்படி ஃபெஸ்டிவலாக வேறு மாதிரி கோவிட் பிகேம் ஃபேமஸ், எப்போ ஆரம்பிச்சுது, இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் இதை சேர்ந்து பார்ப்போம். இந்த வாங்க, இதோ தெப்பத்தோழம் திருவிழா தொடங்க உள்ளது. வேத விற்பனர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தெப்பம் என்ற சொல்லிற்கு பொருள் தண்ணீரில் மிதக்கும் தட்டு அல்லது படகு. அந்த பெயருக்கு ஏற்றபடி அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாள் கோவில் குளத்தை சுற்றி எழுந்தருள்கிறார். மீன்படத்துகள், பூமாலைகள், தீபங்களின் ஒளியில் மிதக்கும் அந்த தெப்பம் நீரில் பிரதிபலிக்கும் காட்சி கண்களுக்கு இன்பமாகவும் மனதிற்கு அமைதியாகவும் இருக்கும். இந்த திருவிழா ஒரு கண்கவர் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் கொண்டுள்ளது. கோவில் குளம் வாழ்க்கை எனும் சமுத்திரத்தை குறிக்கிறது. அந்த தெப்பம் நம்மை வழிநடத்தும் தெய்வீக அருளை நினைவூட்டுகிறது. இந்த மரபு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தென்னிந்திய கோவில்களில் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. கோவில் குளங்கள் வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்ததால் அவற்றை மையமாக கொண்டு இத்தகைய திருவிழாக்கள் வளர்ச்சி பெற்றன. மதுரை மன்னன் திருமலை நாயக்கர் மகா காலத்தில் இந்த தெப்பத் திருவிழாக்கள் மிகப்பெரிய விழாக்களாகவும் கொண்டாடப்பட்டன. இன்றும் அந்த தெப்பத் திருவிழா நம் பாரம்பரியத்தையும் பக்தியையும் கலாச்சாரத்தையும் அழகாக இணைக்கிறது. தண்ணீரின் மேல் மெதுவாக நகரும் அந்த தெப்பத்தை பார்த்தால் ஒரு கணம் காலமே நின்று போனது போல் மனம் முழுவதும் அமைதி, ஆனந்தம், தெய்வீகம் நிரம்புகிறது. இதோ பிரபாரமா வாசிக்கிறார். ராமா, என்னை காப்பது உனக்கு என்ன அத்தனை சிரமமா? நான் உனக்கு என்ன அத்தனை பாரமா அப்படின்னு கேட்குறார். பௌதார ரகத்தில் அமைந்தது. ஆனால் எங்கள் அறிவிப்பாளரோ தங்களுடைய உடைமைகளையும் வந்திருக்கும் பக்தர்கள், காண வந்திருக்கும் கூட்டத்தில் இருக்கும் பக்தர்கள், மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு, தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் உடைமைகளையும் பத்திரமாக பாதுகாக்கும்படி கூறுகிறார். வாட் ஆர் கிரேட் ஐரனி! இசையுடன் இனிதே தொடங்குகிறது. பெருமாள் தரிசிக்கலாம்.
புறப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் உங்களுடைய உடமைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். கைபேசியெல்லாம் வந்து பார்த்தா பார்த்துங்க. Nagamovo Kanaleni, the timeless melody of Tyagaraja, fills the air. This is not just music, this is the devotee's heart speaking. Saint Tyagaraja calls out to Lord Rama, without seeing your smiling face, my heart cannot find peace. உன் சிரித்த முகம் காணாமல் என் மனம் அமைதி காண்பதில்லை. To whom else can I complain, O Sri Rama? And then with innocent longing he asked, did Gajendra tell you that the distance between me and you is too far? தூரம் அதிகம் என்று கஜேந்திரன் சொன்னானா வைகுண்டத்திற்கும் பூமிக்கும்? அதனால்தான் உனக்கு அத்தனை போய் டிலே சோராமா என்கிறார் தியாகராஜன். இந்த கிருதியின் முக்கியமான பகுதி இதுதான். ராமா, என்னிடம் முன் வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இங்கே கஜேந்திர மோட்சத்தையும் கொண்டு வருகிறார். கஜேந்திரன் தான் சொன்னானோ பூமியிலிருந்து வைகுண்டம் அத்தனை தூரம் என்று. பின் ஏன் இவ்வளவு தாமதம்? ஜெகமேலே பரமாத்மா, இந்த பூமியில் உன்னை விட்டால் நான் யாரிடம் போய் to whom else I can complain? ஒரு இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ் நம் முகத்தில் ஒரு புன்முறை வர வைக்கும், ஒரு சைல்டிஷ் இன்னசென்ஸ். ஆனால் அதே சமயத்தில் நம் கண்கள் குளமாகும். அதுதான் பக்தி. It is not just a poetry but devotion in words. ஜெய் ஸ்ரீராம். இப்பொழுது 5வது சுற்று நடந்து கொண்டிருக்கிறது. தெப்பம் விழா ஒரு நிறைவேற்க வருகிறது. இதில் வித்வான் பஞ்சரத கீர்த்தனை கடைசி கீர்த்தனை வாசிக்கிறார். எந்தரோ மகானுபாவலு அனைவருக்கும் என் வணக்கங்கள். இது ஒரு சாதாரண கீர்த்தனை அல்ல, அருளிய ஆன்மீக நமஸ்காரம். இந்த பாடலில் தியாகராஜர் இறை உண்மையை உணர்ந்த மகான்களுக்கெல்லாம் பணிவுடன் வழங்குகிறார். இந்த கீர்த்தனையின் உள்ளார்ந்த பொருள் பணிவு, பக்தி, அகந்தை நீக்கம். இறைவனை நாதமாக அனுபவிக்கும் ஞானிகள், ராமநாமத்தில் லயிக்கும் பக்தர்கள், உள்ளத்தில் தெய்வத்தை உணரும் யோகிகள், அவர்களெல்லாம் மகானுபாவர்கள். மகத்துவம் புகழில்லை, இறை உணர்வில்தான் உள்ளது என்ற செய்தியை இந்த கீர்த்தனை உணர்த்துகிறது. இது ஒரு பாடல் மட்டுமல்ல, பக்தி மார்க்கத்தின் தத்துவம். எல்லா ஞானிகளுக்கும் வணக்கம் செலுத்தும் இந்த அரிய கீர்த்தனை நமக்கும் பணிவை கற்பிக்கிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், தியாகராஜரே பெரிய மகான்களுக்கெல்லாம் மகான். அவரே சொல்கிறார், ராமரே எதில் பார்த்தவர். அவரே சொல்கிறார், உலகத்தில் பல ஞானிகள், மகா ஞானிகள் பலர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் என்னோட வணக்கம் சொல்கிறார். The sublimity, it shows the pure humbleness and the humility which we must learn. அகந்தை, ஆணவம் அனைத்தையும் நீக்கி பணிவில்தான் மகத்துவம் இருக்கிறது என்பதை இந்த கீர்த்தனை புரிய வைக்கிறார் தியாகராஜ சுவாமிகள். நாமும் நம்முடைய பெரியோர்களையும் உலக மகான்களையும் எல்லாம் வணங்கி பணிவோம். ఎంతరో మహానుభావులు అందరికీ వందనములు. எண்ணடங்கா மகான்களுக்கு என் பணிவான